எங்களை பார்த்தா என்ன பயம்? அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காரு. அவர் அந்த ஓட்டெடுப்ப 122 எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன அங்க பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்ல. இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும். இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்க. எங்களை அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? நான் அதான் 21 தேர்தலையே அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது, நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னா, எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன இந்த கிட்டையே என்ன பார்க்கவே தயங்குவார். அவர் எப்படி ஏத்துக்குவார்? என்ன அது தெரிஞ்சுதான் நான் சொன்ன. நீங்க பேசி பாருங்க. எங்களுக்கு நான் நிக்கல, நான் பேச சொல்லியிருக்கேன். இந்த முறையும் தேர்தலில் சொன்னேன். ஒரு ட்ரிப் ஒரு தொலைக்காட்சியில வித்தவர் பழனிசாமியா அப்படின்னு வரும், அந்த கட்சி வரணுங்கிறதுல சொன்னப்ப வித்து பழனிசாமி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நெறியாளர் ஹரி கேட்டார். நான் சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடணும். அன்னைக்கு முதல்ல அப்படி டீச்சர் ஆரம்பிச்சேன். அதிலே நீங்க புரிஞ்சுக்கணும், நான் போட்டியில்லைன்னா என் கட்சியில உள்ள யாராவது போட்டிடுவாங்களா?